السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. أما بعد. அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் இந்த இடத்திலே வாராந்த இந்த மார்க்க வகுப்பிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். இன்றைய இந்த மார்க்க பயானிலே வகுப்பிலே நாம் தெரிவு செய்திருக்கக்கூடிய தலைப்பு நம் அனைவருக்கும் இஸ்லாம் எப்பொழுதும் அவசியமான ஒரு தலைப்பு. அதாவது அடிக்கடி நாம் நம்மை சுய பரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு தலைப்பாக இருக்கிறது. அதான் மார்க்க கல்வி பயணத்தில் முன் சென்ற அறிஞர்கள் என்ற தலைப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நம்ம இந்த தலைப்பை நம்ம விரிவாக பேசுகிறேன்னு சொன்னால் அது ஒரு அரை மணித்தியாலமோ அல்லது 45 நிமிஷமோ நமக்கு போதாது. ஏன் தெரியுமா? அதாவது இந்த அறிஞர்கள் சம்பந்தமாக அறிஞர்கள் வரும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் தான் இதில் முதலாவது வருவாங்க. அப்படியே இல்லையா? யார் அவங்க? சஹாபாக்கள். அதுக்கு அடுத்து யார்? தாபியூன்கள், தாபியீன்கள். அப்படியே அறிஞர்கள் என்ன இதுவரை காலமும் அறிஞர்கள் ஒவ்வொரு நூற்றாண்டிலும் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அப்படி ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அது என்ன, இந்த உலகம் இருக்கும் வரைக்கும் இருக்கும். அன்புக்குரியவர்களே, நீங்கள் இமாம் தஹபி ரஹிமஹுல்லா கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இமாம் தஹபி, அதாவது அவங்க ஒரு முக்கியமான அவர்களுடைய நூல் ஒன்று தான் ஒரு கிதாப் சியரு ஆலாமின் நுபலா என்று சொல்லி அறிஞர்களின் வரலாறு என்ற நூல் தொகுப்பு. அறிஞர்கள் சொன்னால் சஹாபாக்கள்லேருந்து அவங்க என்ன செய்வாங்க, சஹாபாக்கள்லேருந்து தாபியீன்களிலிருந்து அவர்களுடைய மாணவர்களிருந்து. அப்போ இமாம் தஹபி அவங்களோட காலம் வரைக்கும், அவர்கள் வாழ்ந்த இந்த நூற்றாண்டு வரைக்கும் வாழ்ந்த இஸ்லாமிய அறிஞர்கள் அவர்களுடைய வரலாற்று குறிப்பை எழுதியிருக்கிறார்கள். அந்த வரலாற்று நூலுடைய பாகங்கள் எத்தனை தெரியுமா? கிட்டத்தட்ட 20 பாகங்கள். சுப்ஹானல்லாஹ், எத்தனை பாகங்கள்? அப்போ இது அந்த அறிஞர்களை பற்றி எழுதிக்கக்கூடிய நூல். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்னு கதீர் ரஹிமஹுல்லா அவர்கள் அல் பிதாயா வன்னிஹாயா என்ற நூல். இப்படி நிறைய அறிஞர்களை பற்றி எழுதிக்கிறாங்க. சஹாபாக்கள் இருந்து என்ன தாபியீன்களிலிருந்து எந்தெந்த அந்த அறிஞர்களுடைய வரலாற்று நூல்களை யார் எழுதினாங்களோ அவன காலம் வரைக்கும் வாழ்ந்த அறிஞர்களுடைய நூல்கள் எழுதிக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, அப்போ நம்ம ஒரு பயான் நிகழ்ச்சியிலேயோ அல்லது மார்க்க தொடர் வகுப்பிலேயோ சஹாபாக்கள் சம்பந்தமாக, தாபியீன்கள், இமாம்கள் சம்பந்தமாக, அறிஞர்கள் சம்பந்தமாக அவருடைய வரலாறுகள், கல்வி பயணம், அவர்களுடைய தியாகங்கள், முன்மாதிரிகள் நமக்கு பேசப்படும் பொழுதோ நம்ம ஒரு வரலாற்று செய்தியாகவே சொல்லிட்டு போகக்கூடாது, சொல்லியோ அல்லது கேட்டுட்டு போகக்கூடாது. மாஷா அல்லாஹ் பயானில் இந்த அறிஞரை பற்றி இப்படி பேசினாங்க, நல்லா சொன்னாங்க என்ற அந்த இடத்தோடு நம்ம முடிக்கக்கூடாது. நானும் தான் பேசக்கூடிய, நானும் தான், நீங்களும் தான், நம்ம அனைவரும் மாணவர்கள் தான். நம்ம என்ன ஒரு நீயத்திரிக்கிறோம்னு சொன்னால், அறிஞர்களுடைய வரலாறுகளை படிக்கும் பொழுது அதிலிருந்து நம்ம இயன்ற அளவு படிப்பினை பெறணும். அப்படியே இல்லையா? அதிலிருந்து நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்தணும். நாமும் அதே போன்று கல்வியை தேடணும், மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும், மக்களுக்கு அதை நாம் எடுத்து சொல்லணும் அதே போன்று நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கணும் என்ற அந்த ஒரு நீயத் எப்பொழுதும்
இருக்க வேண்டும். இதை அன்புக்குரியவர்களை நினைவுபடுத்தியவனாக, அதாவது அல் இல்ம் என்று சொன்னால் கல்வி. கல்வி பயனுள்ள கல்வி நமக்கு சொல்லலாம், அல்லது மார்க்க கல்வி. நம்ம அதை பற்றி தான் சொல்றது. உலக கல்வியிலே பயனுள்ள கல்வி இருக்கே இல்லையா? நம்ம அதை பற்றி இப்போ நாம் பேசல. மார்க்க கல்வி, அல் இல்மு ஷரஇ, மார்க்க கல்வி. அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் பல இடங்களிலே, நீங்கள் சூரா ஃபாத்திர் நீங்கள் படிச்சீங்கன்னு சொன்னால், அல்லாஹு தஆலா சில விடயங்களை ஒப்பிட்டு சொல்கிறான். இதுவும் சமமாகாது. உதாரணமாக சொல்லணும்னு சொன்னால், வமா யஸ்தவில் அமா வல் பசீர், குருடனும் பார்வையுள்ளவனும் சமமாக மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அப்போ குருடன், பார்வை இல்லாதவனும் பார்வை உள்ளவனும் என்ன செய்ய மாட்டாங்க? சமமாக மாட்டார்கள். இது உண்மை. அல்லாஹு தஆலா உண்மையான குருடன், அதாவது பார்வை இல்லாதவர்கள், பார்வை உள்ளவர்களை பற்றி சொல்லலை. அது நம்ம எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா? சமமாக மாட்டார்கள். அல்லாஹு தஆலா எதற்காக வேண்டி சொல்றான்னு சொன்னால், இது பார்வை உள்ளவன் பார்வை இல்லாதவன் சொன்னால் அல்லாஹ்வுடைய மார்க்க விஷயத்திலே, தீனுடைய விஷயத்தில் அல்லாஹு தஆலா இந்த தீனை, நேர்வழியை, சத்தியத்தை, குர்ஆன் அதை இறக்கி வைத்திருக்கிறான். அப்போ இதில் யாரெல்லாம் பார்வை உள்ளவர்களாக இருப்பார்களோ அவர்கள் தான் அல் பசீர், பார்வை உள்ளவர்கள். இதில் பார்வையற்றவர்களாக இருக்கக்கூடியவர்கள், தெளிவில்லாதவர்கள், அதை கணக்கெடுக்காதவர்கள், கற்றுக்கொள்ளாதவர்கள், அதன்படி செயல்படாதவர்கள் யாரு? குருடர்கள். அதான் அல்லாஹ் தஆலா இதில் சொல்றான். அப்போ அவங்களும் இவங்களும் என்ன செய்ய மாட்டாங்க? சமமாக மாட்டார்கள். அதே சூரா ஃபாத்திர் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது வள நூறு வள துலுமாத், ஒளியும் இருளும் சமமாகாது. அப்போ ஒளி என்பது நூறது கல்வி, சத்திய மார்க்கம், தீன், குர்ஆன், சுன்னா. இருள் என்பது என்ன? அதுக்கு மாற்றமான எல்லா வழிகேடுகளும் இருள். அப்போ ஹுதா, நேர்வழி, குர்ஆன், சுன்னா. அப்போ அதுவும் வழிகேடும் இருளும் சமமாக மாட்டாது. அதே போன்று வளர் தில்லு வளல் ஹரூர், நம்ம சிந்தனை பெறுவதற்காக வேண்டி நிழலும் வெயிலும் சமமாகாது. வலா யஸ்தவில் அஹ்யாஉ வலல் அம்வாத், உயிருள்ளவர்களும் மரணித்தவர்களும் சமமாக மாட்டார்கள். அல்லாஹ் தான் நம்முடைய சிந்தனையை தூண்டுகிறான். அதே போல் நீங்கள் சூரா அஸ்ஸுமர் எடுத்தீங்கன்னு சொன்னால், குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், நபி நீங்கள் கேளுங்க, அறிவுள்ளவர்களும் அறிவில்லாதவர்களும் சமமாகுவார்களா? சூரா அன்ஆம் 50வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்க. அல்லாஹ் தஆலா கேட்கிறார், குல் ஹல் யஸ்தவில் லதீன, அதே போன்று அறிவுள்ளவர்களும் அறிவில்லாதவர்களும் சமமாகுவார்களா? குருடனும் பார்வை உள்ளவனும் சமமாகுவார்களா? அஃபலா ததஃபக்கரூன், நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? அப்போ இதெல்லாம் என்ன? ஒரு தூண்டுதல். கல்வி என்பது, மார்க்க கல்வி என்பது நமக்கு அவ்வளோ அவசியமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அப்போ கல்வி என்பது இலகுவாக நமக்கு வந்து சேராது. கல்வியை நம்ம என்ன செய்யணும்? தேடணும், தேடி போகணும். அதனால தான் தாலிப் என்று சொல்றது தலபுல் இல்ம், இல்மை நம்ம என்ன செய்யணும்? தேட வேண்டும். அதனால தான் அவ்வளோ தெரியும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இப்போ நம்ம சூரா என்ன, ஒவ்வொரு நாளும் சூரா ஃபாத்திஹா ஓதுகிறோம். சூரத்துல் ஃபாத்திஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதவில்லை அவருக்கு என்னது இல்லை, தொழுகை என்பது கிடையாது. நம்ம அதில் என்ன துவா கேட்குறோம்? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான வழியை காட்டுவாயாக. திரும்ப நம்ம சொல்றோம் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். அடுத்து அது நேரான வழி யாரு? எந்த வழி? ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், எவர்களுக்கு நீ அருள் புரிந்தாயோ, நேர்வழியின் பக்கம் அருள் புரிந்தாயோ அவர்கள் சென்ற வழி. அன்புக்குரியவர்களே, நம்ம எத்தனை ஒவ்வொருத்தரும் நம்ம ஒவ்வொருத்தர் வயசுக்கு ஏற்ற நம்ம புத்தி சுவாதீனம் உள்ள காலத்திலேருந்து பருவ வயது அடைந்து நம்ம தொழுதுட்டு வரோம். சூரா ஃபாத்திஹா ஓதுறோமா இல்லையா? இதோட கருத்து நமக்கு தெரியும். எப்போ சிந்திச்சுக்கிறோமா? யாரெல்லாம் நேரான வழியை காட்டுவாயாக. யாருடைய வழி? ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், யாருக்கு நீ அருள் புரிந்தாயோ அவர்கள் சென்ற வழி.
அப்ப அவங்க யாருன்றதை பத்தி நாம எப்பொழுதா சிந்திச்சுக்கிறோமா? நம்ம இப்பொழுதா சிந்திச்சுக்கிறோமா? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா அதையும் நமக்கு சொல்றான் சூரத்து நிசால வந்து, நேரான யாருக்கு அருள் புரிந்தாயோ அவர்கள் சென்ற வழி. அவங்க யார் தெரியுமா? அல்லாஹ் தஆலா சூரத்து நிசால சொல்றான், வமை யுத்திஇல்லாஹ வர் ரசூல், யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுகிறார்களோ கீழ்ப்படிந்து வாழ்கிறார்களோ, ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் வஹஸுன உலாயிக ரஃபீகா. அவர்கள்தான் அதாவது யாருன்னு தெரியுமா? அவங்க அல்லாஹ்வினால் அருள் பாலிக்கப்பட்டவர்கள். யாரிலிருந்து? முதலாவது மினன் நபி, யாரு? நபிமார்கள். அடுத்தது வஸ்ஸித்தீகீன்கள், உண்மையாளர்கள், அல்லாஹ்வுடன் உண்மையாக நடந்து கொண்டவர்கள், மார்க்கத்திலே உண்மையாக நடந்து கொண்டவர்கள். அடுத்தது யாரு? வஷ்ஷுஹதா, ஷுஹதாக்கள், மார்க்கத்துக்காக வேண்டி உயிர் தியாகம் செய்தவர்கள். நான்காவது யாரு? வஸ்ஸாலிஹீன், சாலிஹீன் நல்லடியார்கள். வஹஸுன உலாயிக ரஃபீகா, இவர்கள் தான் அழகான நண்பர்கள், தோழமை உடையவர்கள் நல்லா சொல்றாங்க. அப்ப இவங்க தான் அறிஞர்கள். இவர்கள் தான் யாரு? அறிஞர்கள். அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு தெரியும், நம்ம கல்வி அதோடைய சிறப்பை பற்றி பார்க்கும் பொழுது, கல்வியின் பக்கம் பயணித்தவர்கள், அதுக்கான தியாகம் செய்தவர்கள், முன்னோர்கள் பார்க்கும் பொழுது முதல்ல நம்ம ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்து பார்ப்போம். முதலாவது முதல் மனிதர் யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹு தஆலா அவர்களை படைத்த பின்பு வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா, அல்லாஹு தஆலா ஆதமுக்கு என்ன செஞ்சான்? எல்லா பெயர்களையும் கற்றுக் கொடுத்தான். அப்படியே இல்லையா? கற்றுக் கொடுத்து விட்டு அல்லாஹ் சொன்னான், வானவர்களிடத்தில் நீங்க சொல்லி காட்டுங்க. அல்லாஹ் எதை கற்றுக் கொடுத்தானோ நேரடியாக கற்றுக் கொடுக்குறான். அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எப்படி கற்றுக் கொடுக்குறான்? நேரடியாகவே கற்றுக் கொடுக்குறான். மலக்குகள் வானவர்கிட்ட நீங்க சொல்லி காட்டுங்க, கற்ற கல்வி அவர்கிட்ட எடுத்து சொல்லுங்க. ஆனா வானவர்கள் எப்படி சொன்னாங்க? சுப்ஹானக் யா அல்லாஹ், நீ பரிசுத்தமானவன், லா இல்ம, அதாவது லா இல்மலனா இல்லாமா அல்லம்தனா, நீ எங்களுக்கு எதை கற்று தந்தாயோ அதை தவிர எங்களுக்கு எந்த ஒரு கல்வியும் கிடையாது, அறிவும் கிடையாது. இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம், நிச்சயமாக நீதான் அறிவுள்ளவன், ஞானமுடையவன். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், சஹீஹுல் புகாரில வரக்கூடிய ஒரு செய்தி பாருங்க. அதாவது அல்லாஹு தஆலா ஆதம் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவங்களோட சஹீஹ் புகாரில பதிவு செய்கிறார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் அவர்களுக்குரிய தோட்டத்தில் படைக்கிறான். அவர்களுக்குரிய தோட்டத்தில் படைச்சிட்டு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எத்தனை முலம் கொண்டவர்கள்? சித்தூன திராஅன், 60 முலம் அவர்களுடைய உயரம். அந்த தோற்றத்தில் அல்லாஹ் அவங்கள படைச்சிட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து அல்லாஹ் சொல்றான், என்ன தெரியுமா? இது சஹீஹுல் புகாரில வரக்கூடிய ஆதமே, நீங்க என்ன செய்ய தெரியுமா? ஃபஸல்லிம் அலா உலாயிக மினன் நஃபர். அல்லாஹ் தான் சுட்டி காட்டுறான், அங்க இங்க கூடங்க ஒரு குறிப்பிட்ட வானவர்கள் ஜுலூஸ் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அப்ப அவங்க தூரத்தில் இருக்கிறாங்க. அந்த வானவர்களிடத்துல போய் என்ன செய்யுங்க? நீங்க ஃபஸல்லிம், அவங்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க? சலாம் சொல்லுங்க, சலாம் சொல்லுங்க. அவங்க உங்களுக்கு என்ன செய்வாங்க? பதில் சொல்வார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், தஹிய்யதுக வ தஹிய்யது துர்ரியதிக், இது இந்த சலாம் தான், அவர்கள் சொல்லக்கூடிய பதில் தான் உங்களுடைய சலாம். முஹம்மது நம்ம சொல்லுவோமே, உங்களுடைய துர்ரியத், மறுமை வரைக்கும் வரக்கூடிய உங்களுடைய துர்ரியத் பரம்பரையுடைய சலாம் அதுதான். எது வரைக்கும் சொர்க்கத்திலேயும் இதே தான் சலாம். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போய் சலாம் சொல்றாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் என்று வானவர்களை பார்த்து சொன்னாங்க. வானவர்கள் எப்படி பார்த்து சொன்னாங்க தெரியுமா? வ அலைக்குமுஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி என்று சொன்னாங்க. பதில், உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும், அவன் திரும்ப உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும், வரஹ்மத்துல்லாஹ், அடுத்து என்ன? அல்லாஹ்வுடைய கருணையும் கிடைக்கட்டும் என்று சேர்த்து சொன்னாங்க. அப்ப இந்த ஹதீஸுக்கு விளக்க சொல்லும் பொழுது அறிஞர்கள் சொல்கிறார்கள், நிறைய அறிஞர்கள், அப்ப வானவர்கள் அந்த இடத்துல இருக்கல. அப்ப ஒரு விஷயத்தை படிக்கிறதுக்கு கற்றுக்கொள்வதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க? ஒரு இடத்துக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? செல்லுமாறு செல்கிறான். அப்ப இருந்து நமக்கு என்ன விளங்குதுன்னா, கல்வி என்ன செய்யணும்? நம்ம
தேடி போக வேண்டும். கல்வியை நம்ம என்ன செய்யணும்? தேடி போக வேண்டும். அன்புக்குரியவர்களே, நம்ம முன் சென்ற அறிஞர்கள் அவர்களை பற்றி பார்க்கும் பொழுதோ நிறைய பேரை பற்றி பேசலாம். குறிப்பிட்ட நேரத்தில் முக்கியமான சில விடயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அன்புக்குரியவர்களே, கல்வி தேடலில் மார்க்க கல்வி தேடல் நம்மகிட்ட எப்பொழுது ஆர்வம் இருக்கணும். நம்மகிட்ட ஆர்வம் இருக்கும் பொழுது தான் நம்முடைய மனைவிட்டையும் என்ன செய்யும்? ஆர்வம். நம்முடைய பிள்ளைகளிடத்திலும் என்ன செய்யும்? ஆர்வம் வரும். அந்த எண்ணம் எப்பொழுதும் ஒரு இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ கல்வி எப்பொழுதும் மார்க்க அறிவு நம்மிடத்தில் இருக்குமோ அப்பொழுது நம்ம என்ன செய்வோம்? நம்முடைய ஈமானம் உறுதியாக இருக்கும். வணக்க வழிபாடுகள் செய்வதற்கு நமக்கு இலகுவாக இருக்கும். முதலாவதாக அறியாமை நம்மை விட்டும் போகும். அப்படியே இல்லையா? மார்க்க அறிவு மார்க்க தெளிவு நம்மகிட்ட வந்துட்டேன்னு சொன்னால் எது போயிடும்? இல்முக்கு எதிரானது எது? ஜஹில், அறியாமை போயிடும். அதாவது அபூதாவுது வரக்கூடிய ஒரு செய்தி பாருங்க. ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கிறார்கள். அவங்க சொல்றாங்க, நாம் ஒரு பிரயாணம் சென்றோம். ஜாபிர் பின் அப்துல்லா எல்லாம் சொல்றாங்க, நாங்கள் சில நபித்தோழர்களும் ஒரு பிரயாணம் போனோம். பிரயாணம் போன டைமில் எங்களில் ஒரு சகோதரருக்கு என்ன நடந்ததுன்னு சொன்னால், அவருடைய தலையில் ஒரு கல் பட்டு காயம் ஏற்பட்டது. ஒரு கல் பட்டு என்ன செஞ்சுட்டு காயம் ஏற்பட்டது. அப்போ அவர் அன்றிரவு என்ன செய்கிறாரு? அவருக்கு குளிப்பு கடமையாகி இப்போ அவர் குளிக்கணும். அந்த ஜுனுபாகிட்டாரு, அதுலேருந்து அவர் சுத்தமாகணும். இப்போ தோழர்கள்ட்ட கேட்குறாங்க, தோழர்களே ஹல் தஜிதூன் அலி ருஹ்ஸத்தன் ஃபி தயம்மும், தோழர்களே நான் தயம்மும் செய்கிறதுக்கு ஏதாவது சலுகை எனக்கு அனுமதி இருக்கிறதா? நீங்கள் அந்த அறிவு, அந்த ஃபிக்ஹ், அந்த விளக்கம், அந்த கல்வி உங்கள்கிட்ட இருக்குதான்னு கேட்குறாங்க. அவங்க யார்கிட்ட படிச்சுப்பாங்க சொல்லுங்க? ரசூல் நபியோட காலத்தில் நடந்தது இது. அப்போ கேட்குறாங்க, அப்போ தயம்மம் செய்கிறதுக்கு எனக்கு ஏதோ அனுமதி இருக்கா? அந்த தோழர்கள் சொன்னாங்க, உங்களுக்கு எந்த அனுமதியும் இல்லை. நீங்கள் என்ன செஞ்சாலும் ஆகணும், தலை உடஞ்சாலும் சரி எது உடஞ்சாலும் குளிச்சுத்தான் ஆகணும். அவரும் என்ன செஞ்சார்? குளித்தார். அவர் மரணம் அடைந்துட்டார், வஃபாத் ஆயிட்டார். அப்போ அவ்வளோ பெரிய காயம் என்ன செஞ்சிக்கும்? ஏற்பட்டிருக்கும். பாருங்க, இப்போ இந்த செய்தியை தோழர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. நபி அவங்ககிட்ட சொன்னேன். நபி அவங்க சொன்னாங்க, கத்தலூஹு கத்தலக்குமுல்லா, அவர்கள் கொன்று விட்டார்கள், அல்லாஹ் உங்களை கொல்வானாக. அப்படி நபி அவங்க கோவப்பட்டாங்க. இதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க? என்ன காரணம்? அல் ஜஹில், அறிவில்லாம. மார்க்க அறிவு மார்க்க தெளிவிருந்தா என்ன செஞ்சிருப்பாங்க? அவர் ஃபத்துவா கேட்கிறாரு, மார்க்க விளக்கம் கேட்கிறாரு. ஆனால் என்ன சொன்னாங்க? இப்போ ஒன்றில் என்ன சொல்லிக்கணும்? தெரியாதுன்னு சொல்லிக்கணும். அவங்க சொன்னாங்க, இல்லை அனுமதியே இல்லை, நீங்கள் குளிச்சுத்தார ஆகணும். மரம் குளிச்சாரு, வஃபாத்தாய். அல்லாவுடைய ஏற்பாடு அது. அன்புக்குரியவர்களே, எனவே சஹாபாக்கள் எந்த அளவுக்குன்னா, சுபஹான் அல்லாஹ், மார்க்க நபி அவர்களுடைய ஹதீஸை, குர்ஆனை, மார்க்க செய்தியை படிச்சுக்கொள்ள எந்த அளவு ஆர்வம் கொண்டாங்க. நமக்கு ஆக முதல் முன்மாதிரி யாரு தான்? சஹாபாக்கள் தான். அதாவது முஷ்ரிக்கீன்கள் உங்களுக்கு தெரியும், சஹாபாக்களை ஏளனமாக பேசுவாங்க. ஒரு நையான் என்று சொல்லுது, பரிகாசிப்பார்கள். முஷ்ரிக்கீன்கள் ஒரு தடவை சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு கேட்குறாங்க, சொல்கிறாங்க, அதாவது உங்களோட சாஹிப், உங்களுடைய தோழர் யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லமக்கும் குல்ல ஷை, உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் படித்து தாராமே. அப்போ ஒரு இன்ட்டுக்கு மாதிரி ஒரு ஏளனமாக என்ன கேட்க சொன்னாங்க. இன்றைக்கு நம்ம சில முஸ்லீம் மக்களே இருக்கிறாங்க, அல்லாஹ் அவளை பாதுகாக்கணும். அதாவது சென்டரோட தொடர்பாக இந்த மார்க்க வகுப்புக்கு போகும் பொழுது என்ன சொல்லுவாங்க? இவங்களுக்கு என்ன இல்லை, வேற வேலையே இல்லை. இந்த வயசுல முடியும் நரைச்சிட்டு, தாடி நரைச்சிட்டு, கிதாபை தூக்கிட்டு எங்கே போகிறாங்க? இன்னும் சென்டருக்கு போய் கிதாபு தஹாரா, கிதாபு சலா, அகீதா என்ன படிச்சுட்டு இருக்கிறாங்க என்று ஏளனம் செய்யக்கூடிய இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அப்போ அதே மாதிரி அந்த முஷ்ரிக்கூன்கள் என்ன கேட்டாங்கன்னா, உன் நபி எல்லாத்தையும் உங்களுக்கு படிச்சு தராராமே. சுபஹானல்லாஹ், பாருங்க, சல்மான் அல் ஃபாரிசி எல்லாம் அவங்க
அதை பெருமைப்பட்டு உள்ளத்துக்கு பெருமையாக எடுக்கிறாங்க. என்ன சொன்னாங்க? அஜல், ஆம், எங்களுடைய தோழர் எங்களுடைய ரசூல் எங்களுக்கு எல்லாத்தையும் படித்து தராங்க. எந்த அளவு தெரியுமா? அவங்க சொன்னாங்க ஹத்தல் ஹிராஅத என்று சொன்னாங்க. ஹிரா என்ற வார்த்தை சொன்னாங்க. ஹிரா என்று சொன்னா வெளிவாசலுக்கு போகக்கூடிய விஷயம். ஒரு முஸ்லிம் வெளிவாசலுக்கு போனாலும் எப்படி போகணும், எப்படி சுத்தம் செய்யணும், எதனால சுத்தம் செய்யணும், எந்த முறையில் நடந்து கொள்ளணும், எல்லாத்தையும் அது உட்பட படுத்தி தந்திக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், பெருமையாக சொன்னாங்க. மார்க்க கல்வியை, மார்க்க விளக்கத்தை சல்மானுல் ஃபாரிசி இல்லாம பெருமையாக சொன்னாங்க தெரியுமா? நஹானா, எங்களுடைய தூதர் எங்களுடைய தோழர் எங்களை தடுத்தார்கள். ஐயஸ்தஞ்சிய அஹதுனா, அதாவது பியமீனிஹி, வெளிவாசலுக்கு சென்றால் நாம் வலது கையினால் சுத்தம் செய்வதை எங்களை தடுத்தார்கள். அதே போன்று கிபிலாவின் பக்கம் முன்னோக்குவதை பின்னோக்குவதை தடுத்தார்கள் வெளிவாசலுக்கு சென்றால். இது என்ன சட்டம்? அது கழிப்பறைகள்ல வராது, கட்டிடத்துக்குள்ள வராது, அதுக்குள்ள வரும், வெட்ட வெளியில. அப்படி இந்த சட்டம் இது. மூன்றாவது சொன்னாங்க, அதாவது விட்டை எலும்புகளின் மூலமாக சுத்தம் செய்வதை தடுத்தார்கள். தண்ணீர் இல்லாத டைமுக்கு கற்களினால் என்ன செய்யலாம்? சுத்தம் செய்யலாம். கற்களினால் சுத்தம் செய்யும் பொழுதோ 3 கற்களை விட குறையாமல் சுத்தம் செய்வதை தடுத்தார்கள். அப்ப இதை சொல்றாங்க பெருமையா. சுப்ஹானல்லாஹ், பாருங்க, சஹாபாக்கள் மார்க்க விஷயங்களை படிச்சு கொள்றதுல, மார்க்க சட்டங்களை படிச்சு கொள்றதுல எவ்வளவு ஆர்வம் கொண்டிருக்கிறாங்க, எவ்வளவு ஆர்வம் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நமக்கு ஆகா பெரிய முன் உதாரணம் தான் யாரு? சஹாபாக்கள்ல உனக்கு தெரியும், இன்றைக்கு எல்லா இடத்துல போனாலும், எந்த கல்வி கூடங்களாக இருக்கலாம், மார்க்க சபைகளாக இருக்கலாம், மார்க்க ஒன்றுகூடல்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஒரு நபித்தோழருடைய பேர் அதிகமாக சொல்லப்படும். என்ன? அன் அபி ஹுரைரத, அன் அபி ஹுரைரத, அன் அபி ஹுரைரத. சுப்ஹானல்லாஹ், அபூ ஹுரைரா அவருடைய பேர் சொல்லப்படுமா இல்லையா? ஒவ்வொரு நாளும் கோடான கோடி மக்களுடைய நாவினால் என்ன செய்யப்படுது? சொல்லப்படுகிறது. அவர்கள் அறிவித்த ஹதீஸுகள் மக்களுக்கு சொல்லப்படுகிறது, போதனை செய்யப்படுகிறது. என்றால் அவர்களுடைய தியாகம், கல்வி தேடலில் அவர்களுடைய தியாகம் எந்த அளவு இருந்துச்சு? சுப்ஹானல்லாஹ். அதாவது இஸ்லாத்துடைய ஆரம்பத்தில் அவங்க என்ன செய்யல? ரசூலுல்லாஹோட இருக்கல, மக்காவாசியாக இருக்கல. அவங்க இஸ்லாத்தை எப்போ ஏற்றுக்கொள்றாங்க? அபூ ஹுரைரா ஹிஜ்ரி எத்தனாம் ஆண்டு? ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஹிஜ்ரி எத்தனைல? 7இல் ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்ப ரசூல் அவங்க வஃபாத் ஆகிறதுக்கு எத்தனை வருஷத்துக்கு முன்னால? 4 வருடத்துக்கு முன்னால. நபி அவங்க ஹிஜ்ரி 11ல் வஃபாத் ஆனாங்க. அபூ ஹுரைரா அல்லாஹ்வுடைய ஊர் எது? சொல்லுங்க. நான் ஒரு கேள்வி கேட்க தெரியுமா? இது நம்ம இதுக்கு போல நல்ல மனசுக்கு எடுக்கணும், உள்ளத்துக்கு எடுத்து படிக்கணும். அபூ ஹுரைரா ஊர் அது? சொல்லுங்க. மதீனா. வேற? மக்கா. வேறு? சுப்ஹானல்லாஹ், பாருங்க, இஸ்லாமிய இந்த சமுதாயத்துக்கு அதிகமான ஹதீஸ்களை அறிவித்த தந்த அறிவிப்பாளர், நபித்தோழர். அவங்களோட ஊர்களே தெரியாது. நம்ம இன்றைக்கு அரசியல்வாதிகள் ஊர்களை கேட்டால் நம்ம என்ன ஊரில் எங்கே பிறந்தாரு, எங்கே வளர்ந்தாரு, எங்கே படித்தாரு, எங்கே எல்லாம் நம்ம சொல்கிறோம். எல்லாம் தெரியும் நமக்கு, எல்லா நியூஸும் நமக்கு தெரியும். நான் உட்பட தான் சொல்கிறேன், விளங்குதா? அபூ ஹுரைரா அல்லாஹ்வுடைய ஊர் எது? யமன். அவங்க எங்க? யமன். யமன்ல அத்தௌஸ் கோத்திரம். யமன்ல என்ன கோத்திரம்? கபீலா அத்தௌஸ் கோத்திரம். அவங்க அங்கே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. நபியர்களுடைய தாவா பணி அங்கே போய் சேருது. யமன்ல இந்த சில மக்கள் வராங்க, ரசூலுல்லாஹ்கிட்ட என்ன செய்றாங்க? மார்க்கத்தை, இஸ்லாத்தை கற்றுக்கொள்றாங்க. அங்கே போய் தாவா பணி செய்கிறாங்க, அங்கே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அப்போ அபூ ஹுரைரா எல்லாம் அவனோட தாயை அழைத்து கொண்டு அவருடைய ஹாதிம், ஒரு அடிமையாக இருந்தவரை அழைச்சிட்டு வராரு. எங்க வராரு? மதீனாவுக்கு வராரு. எதற்காக வேண்டி வராரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க வேண்டும், தீனை, மார்க்கத்தை, குர்ஆனை, சுன்னாவை படிக்க வேண்டும். இதான் நோக்கம். யமன்ல இருந்து கிளம்பி வராங்க.
வந்த பாதி வழியில ஹாதிம் ஓடிட்டான், விட்டுட்டு போயிட்டான். அவர் இந்த அடிமை என்ன செஞ்சிட்டாரு, அதுக்கு பின்னால் அவரும் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாரு. அது பெரிய ஒரு செய்தி, வரலாறு. அதுக்கு பின்னால் அவர் என்ன செய்ய, அவங்களை உரிமையிட்டாங்கன்ற செய்தி வருது தாங்கதா, புகாரில் வரக்கூடிய செய்தி. அப்போ நபி அவங்க அந்த அபூ ஹுரைரா அவங்க மதீனாவுக்கு வராங்க. மதீனாவுக்கு வந்தவுடன் அந்த டைமில் ஹிஜ்ரி 7 தான் ஹைபர் போர் நடக்குது. நபியும் ஹைபரில் இருக்கிறாங்க. நபியும் எங்கே இருக்கிறாங்க, ஹைபரில் இருக்கிறாங்க. அவங்க வந்து சேர்றாங்க, மஸ்ஜிது நபவிக்கு வந்து சேரும் பொழுது ஃபஜ்ருடைய நேரம் ஆகுது. பின்னால் நபி அபூ ஹுரைரா இந்த செய்தியெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ அன்று ஃபஜ்ருடைய தொழுகையில் நபி அவர்கள் ஒரு நபித்தொடரை இமாமாக பொறுப்பு போட்டிருந்தாங்க. அவங்க சுபஹுடைய தொழுகையை தொழுவிக்கிறாங்க. அபூ ஹுரைரா எல்லாம் சொல்கிறாங்க, பிற்காலத்தில் நான் மதீனாவுக்கு வந்து முதலாவது தொழுத தொழுகை ஃபஜ்ருடைய தொழுகை. அன்றைய தொழுகையில் இமாம் முதலாவது ரக்காத்தில் சூரத்து மரியமை ஓதினார், இரண்டாவது ரக்காத்தில் சூரத்துல் முத்தஃபிஃபீனை ஓதினார்னு சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். பெந்தலோ ஆர்வம் பாருங்க. இன்றைக்கு நமக்கு என்ன, நம்ம இந்த இஷாவுக்கு இமாம் என்ன ஓதுனா நம்ம என்ன கவனம் இல்லாமல் ஒரு என்ன ஒரு இது. அபூ ஹுரைரா சொல்கிறாங்க, நபி இவங்களுக்கு வந்து இப்போ மக்கள் சொல்கிறாங்க நபி அவங்க ஹைபரில் இருக்கிறாங்கண்டு. ரசூலுல்லாஹ் உடனே பார்க்கணும். அங்கே போயிடுறாங்க. அங்கே போய் ரசூல் ஸல்லல்லாஹு சந்திக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அன்று முதல் நபி அவர்கள் வஃபாத் ஆகும் வரைக்கும் நபி அவர்களுடன் ஒன்றாக இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு 5374 ஹதீஸ்கள் சுமார் அறிவித்திருக்கிறார். அதிகமான ஹதீஸ்களை இந்த சமுதாயத்துக்கு நபி அவர்கள் இடத்திலிருந்து கேட்டு சொன்னவர்கள் யார் தான்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அன்புக்குரியவர்களே, அந்த மார்க்கத்தை நபியர்களுடைய ஹதீஸை கற்றுக்கொள்வதில் அவங்க பட்ட சிரமம் சுப்ஹானல்லாஹ், அது கொஞ்சம் அல்ல. நமக்கு அதில் நிறைய படிப்பு இருக்கு. சொகுசாக இருந்துட்டு என்ன செய்யல, ஹதீஸை படிக்கல. வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு ஹதீஸ மார்க்கத்தை படிக்கல. அன்புக்குரியவர்கள் எவ்வளோ சிரமப்பட்டாங்க. அவங்க இருந்த இடம் எது? அஹ்லுஸ் சுஃபா. மதீனாவோட இருந்த பள்ளி, மதீனா பள்ளியோட இருந்த இடம் தான் திண்ணை தான் எது? சுஃபா. அப்போ அஹ்லுஸ் சுஃபா திண்ணை தோழர்கள். இமாம் புகாரி சொல்றாங்க ஹதீஸாரிக்கு அத்யாஃபுல் இஸ்லாம், இஸ்லாத்தின் விருந்தினர்கள். அவங்க கிட்டத்தட்ட 70 சஹாபாக்கள் இருந்தார்கள். சில டைமு கூடும் குறையும். சுமார் 70 சஹாபாக்கள். அவங்களுக்கு வீடு இல்லை. அவங்க என்ன செய்ய, அந்த அது வரைக்கும் திருமணம் முடிக்கவும் இல்லை. அவங்க எந்த ஒரு தொழிலும் செய்யலை. என்ன செஞ்சாங்க, மதீனாலிருந்து எப்பொழுதும் நபி அவங்க வருவாங்க, பள்ளியில் இருப்பாங்க, மார்க்கம் சொல்லுவாங்க, குர்ஆனுடைய வஹீயுடைய செய்தியை நமக்கு சொல்லுவாங்க, ஹதீஸ் எப்போ நமக்கு இதிலே கவனமாக இருந்தார்கள். அந்த அதில் அபூ ஹுரைரா ஆக முக்கியமானவர்கள். எந்த அளவு சிரமப்பட்டாங்க சுப்ஹானல்லாஹ். லேசான முறையில் என்ன செய்யலை, அந்த ஹதீஸ் எல்லாம் எடுத்துக்கிறல்ல. அபூ ஹுரைரா எல்லாம் பின்னால் சொல்கிறாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னால், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, சில வேளை கடுமையான பசியாக இருக்கும், கடுமையான பசியாக இருக்கும். பல நாட்கள் சரியாக செஞ்சிக்க மாட்டேன், சாப்பிட்டு இருக்க மாட்டேன். இவ்வளோ பசியோட தாங்கி ஏன் அங்கே இருக்கணும்? சரி, எதற்காக வேண்டி இருந்தாங்க? நபி அவர்களிடத்திலிருந்து குர்ஆன் ஹதீஸை படிக்கணும், மார்க்கத்தை படித்து மக்களுக்கு எத்தி வைக்கணும், அதன்படி நடக்கணும். அதுதான் அவருடைய நோக்கம். அப்போ பசி கடுமையாக பசி வந்துடும். என்ன செய்வேன் தெரியுமா? என்னுடைய வயிற்று பகுதியை கபித் ஈரல் பகுதியை பூமியோடு அழுத்தி வச்சுக்குவேன். பூமியோட என்ன செய்வேன் நான்? அப்படியே வயிற்றை அழுத்தி வைப்பேன். ஏன்னா பசி அவ்வளோ கடுமையான பசி தாங்க இயலாது. சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு மிம்பர் மஸ்ஜிது நபையில் உங்களுக்கு தெரியும், அந்த மிம்பருக்கும் நபியருடைய வீடு பக்கம், அதான் இப்போ நபியோடைய அந்த அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த அதுக்கு இடையில வந்து நான் அப்படியே அப்படியே மயங்கி விழுந்துடுவேன். சில மக்கள் எல்லாம் வருவாங்க, என்ன களத்தை மிதிச்சுட்டு எல்லாம் போயிடுவாங்க. அவங்க சொல்வதை காதுக்கு கேட்கும். என்ன சொல்லுவாங்க? பைத்தியகாரன்னு சொல்லிட்டு போவாங்க. அவங்க எப்படி சொல்லிட்டு போவாங்க? சில பேர் அவங்க நினைப்பாங்க இது பைத்தியம் பிடிச்சிருக்கு, இவருக்கு ஜுனூன் பைத்தியம் ஏற்பட்டுட்டோம், இவர் இப்படி பிறண்டு இருக்கிறாரு. அவங்க சொன்னாங்க ஜுனூன் பைத்தியத்தில் நான் விழுந்து கிடக்கல, எதனால? பசினால தான் விழுந்து கிடக்கிறேன். அன்புக்குரியவர்களே, அபூ ஹுரைரா எல்லாம் சொல்றாங்க, ஒரு நாள்
நான் மஸ்ஜித் நபவிலிருந்து வெளியே வர கடுமையான பசி, எனக்கு பசி தாங்கவே இயலாது. அன்புக்குரியவர்களே, நபி அவர்கள்ட்ட எது வருமோ அவனோட வீட்டுக்கு என்ன செய்வாங்க, நபி அவங்க உடனே முதலாவது யாருக்கு கொடுத்து அனுப்புவாங்க? திண்ணை தோழர்களுக்கு தான் கொடுத்து அனுப்புவாங்க. நபி அவர்கள் ஏதாவது, நபி அவர்களே கடுமையாக பசி. நபி அவருடைய நிறைய வரலாறை படிக்கும் பொழுது, சஹாபாக்களுடைய நிறைய வரலாறை படிக்கும் பொழுது இந்த பசி பட்டினி நிறைய கேள்விப்படுமா இல்லையா? நிறைய கேள்விப்படுவோம். இன்றைக்கு நாம மார்க்க வகுப்பு படிச்சு வந்தோன்னா என்ன, ஒரு பயான் என்று சொன்னாலும் பெரும்பாலும் என்ன, இரவு உணவு ஏற்பாடு உள்ளது. ஒரு நாள் மாநாடுன்னு சொன்ன காலை உணவு, பகல் உணவு, மாலை நேர சிற்றுண்டி. அதுக்குள்ள இடையில போய் நம்ம ஒரு கெப்ல டீ குடிச்சோம், டீயும் குடிச்சு வந்துடுவோம். அது வேற விஷயமா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வை நம்ம புகழணும். எவ்வளோ லேசாக நம்ம கல்வி வந்து சேருது. இப்படி சொன்னாலும் நிறைய மக்கள் வாரத்துக்கு என்னல்ல ரெடியாக இல்லாமல் இருக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, இந்த செய்தி எல்லாம் என்ன, நம்ம இதில் படிப்பினை பெறணும். அபூ ஹுரைராவுடைய அந்த வரலாறை மட்டும், அவருடைய மார்க்க கல்வி தேடலில் அவர்கள் அடைஞ்ச அந்த செஞ்ச தியாகம் இருக்கே, இது மட்டுமே நமக்கு போதும். மஸ்ஜித் நபவிலிருந்து வெளியே வந்து பார்க்குறாங்க, இவங்களுக்கு வெளியே வந்து யார் என்ன ஏதாவது சாப்பாடு தர மாட்டாங்களோ, வீட்டுக்கு அழைச்சிட்டு போக மாட்டாங்களா என்ற ஒரு இதோடு இருக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, அபூபக்கர்ல அங்கே வாராங்க. வந்தோடனே என்ன சொன்னா தெரியுமா, இவருக்கு சாப்பாடு கேட்கறதுக்கு ஒரு என்ன, ஒரு வெக்கமாக இருக்கு, கூச்சமாக இருக்கு. சொன்னாங்க அக்ரு என்ன சொன்னாங்க, என்னன்னா எனக்கு ஏதாவது குர்ஆனுடைய வசனங்களை ஓதி காட்டுங்க. இன்னும் இந்த ஹதீஸுடைய வார்த்தையை பார்க்கும் பொழுது, விளக்கம் சொல்லும் பொழுது, அதாவது சாப்பாடு கேட்கறதுக்கும் ஓதி காட்டுங்கிறதுக்கும் இடைப்பட்ட ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாங்க, இவங்க பயன்படுத்துறாங்க. அப்ப சரி அவங்களுக்கு புரியுமோ உண்டு. ஆனா அபூபக்கர்ல நினைச்சாங்கன்னா, அவங்களுக்கு தெரியும் அபூ ஹுரைரா மார்க்க கல்வியை படிக்கிறதுல எப்படி இருக்காரு, எல்லாரை விட ஆர்வமா. அவங்க என்ன செஞ்சாங்க, குர்ஆனுடைய நிறைய வசனங்கள் என்ன செஞ்சாரு சொன்னார், என்னென்ன வசனங்கள் இறக்கப்பட்டிருக்கு அவர் சொல்லிவிட்டு அவங்க போயிட்டாங்க. திரும்ப யாரு வராங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. இவர் திரும்ப சொல்றாங்க அதே வார்த்தைய. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தாங்க, இவர் குர்ஆனுடைய வசனங்கள் அதை ஏதாவது கேட்கிறாரு. கைகிட்டால கூட்டி போய் வீட்டுக்கு கூட்டி போய் முஸ்ஹப், அன்றைய குர்ஆன் எழுதப்பட்ட முஸ்ஹபுக்கு தானே என்னென்ன வசனங்கள் அதை எடுத்து ஓனா புரட்டி காட்டாரு. இந்த வசனமா இந்த வசனமா. இப்ப இவருக்கு எது தேவை சொல்லுங்க? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு எந்த குர்ஆன் வசனத்தை எனக்கு புரட்டி காட்டினாங்களோ அதை விட எனக்கு தெரியும் அந்த வசனத்தை பத்தி. அபூபக்கர்லாம் வந்து எதை எனக்கு சொன்னாங்களோ அந்த வசனம் எனக்கு தெரியும். இப்போ வெளியே உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வெளியே வந்து அந்த பாதையால் நடந்து போறாங்க, இருக்கு அப்படியே மயங்கி விழுந்து விடுகிறார்கள். சுபஹானல்லாஹ், அப்படியே மயங்கி விழுது. அந்த நேரத்தில் வந்து மயங்கி விழுந்திருக்கும் பொழுது என்னுடைய தலை தோலை ஒருவர் தடவுவதை நான் பார்த்தேன். யார் அது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அவங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய தலையை தடாவி தோலை தடாவி அவர்களை எழுப்புகிறார்கள். எழுப்பி நபி அவர்களுக்கு அபூ ஹுரைராவுடைய முகத்தை பார்த்தோன்னே விளங்கிட்டு, இவர் கடுமையான பசியில் தான் இருக்கிறார். எங்க என்ன செய்யாங்க, அழைச்சிட்டு வீட்டுக்கு போறாங்க. அழைச்சிட்டு வீட்டுக்கு போனா அங்க பார்க்குறாங்க ஒரு அதாவது ஒரு கோப்பையில் ஒரு பால் இருக்கிறது. அந்த பாலை எடுத்து அபூ ஹுரைரா நினைக்கிறாங்க தெரியுமா, அந்த பால் கோப்பை அப்படி இறக்கி தந்துடுவாங்க. தந்து அப்படி நினைச்சிடலாம் முழுமையாக, அவ்வளோ பசி. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொன்னாங்க தெரியுமா, அபூ ஹுரைராவே போய் அஹ்லு சுஃபா திண்ணை தோழர்களை அழைத்து வாருங்கள்னு சொன்னாங்க. இப்போ என்ன செய்யுங்க, திண்ணை தோழர்களை அழைத்து வாருங்கள். அப்ப திண்ணை தோழர் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 70 பேர் இருக்கிறாங்க. எல்லாம் அழைச்சிட்டு வந்தா அபூ ஹுரைரா நினைச்சாங்க தெரியுமா, அவன் சொல்றாங்க, இந்த பால் எனக்கு எதுவும் என்ன செய்யாது, கிடைக்காது. நபி ஸல்லல்லாஹு என்ன சொன்னாங்க தெரியுமா, முதலாவது அபூ ஹுரைரா கொடுக்கல, சொன்னாங்க கையில கொடுத்து இந்த பால் கோப்பையை ஒவ்வொருத்தருக்கு கொடுங்க. எல்லாரும் ஒவ்வொருத்தர வயிறு நிரம்ப குடித்தார்கள். எப்படி முதலாவது ஒரு தோழர் எடுத்தார், வயிறு நிரம்ப குடிச்சிட்டு அதுக்காக அவர் குடிக்கலாது, திரும்ப இரண்டாவது, அப்படி எல்லாரும் குடித்துக்கு பின்னால 2 பேர் தான் மிஞ்சிக்கிறாங்க. ஒன்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு, அடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். நபி அவங்க கேட்டாங்க, நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம்? 2 பேர் இருக்கிறோம். அதுபோல் நபி அவங்க கூட குடிக்கல, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு கொடுக்குறாங்க.
அபூ ஹுரைரா சொல்றாங்க, நான் குடித்தேன். நபி சொன்னா திரும்ப இஷ்டம் குடிங்க, திரும்ப குடித்தேன், திரும்ப. நபி அவங்க சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். கடைசியாக நான் சொன்னேன், அல்லாஹ்வின் தூதரே, இதுக்கு பின்னால் எனக்கு இடமே இல்லை, இதுக்கு பின்னால் எனக்கு குடிக்கிறதுக்கு இடமே இல்லை. அதுக்கு இப்போ ரசூல் அவர்களுக்கு கொடுத்தேன். நபி அவர்கள் இறுதியாக குடித்தார்கள். அன்புக்குரியவர்களே, இப்போ இவ்வளோ சிரமப்பட்டு மார்க்க கல்வியை இந்த ஹதீஸை நபியோர்களிடத்திலிருந்து எடுத்து இன்று இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். அதாவது அதிகமான நேரம் அவர்களுடைய உணவு என்ன தெரியுமா? பேரித்த பழங்கள் தான், பேரித்த பழம்தான். சில டைமுக்கு எப்படின்னு சொன்னா, நபி அவங்க திண்ணை தோழர்கள் பசியில் இருக்கும் பொழுது நபி அவங்க ஒரு பாத்திர பேரித்த பழத்தை அனுப்புகிறார்கள். அனுப்பி நபி அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒவ்வொருத்தரும் ஒரு பேரிச்ச பழம் தான் எடுக்கணும். எத்தனை எடுக்கணும்? ஒன்றுதான். இரண்டாவது எடுக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்? அனுமதி கேட்டு விட்டு தான் எடுக்கணும். ஏன்னா எல்லா தோழர்களும் என்ன செய்யணும்? சாப்பிடணும். நபி அவங்க, அதாவது அபூ ஹுரைரா என்ன செஞ்சாங்கண்டா, ஒரு பேரித்த பழத்தை எடுத்துட்டு இன்னும் ஒன்று எடுத்து அப்படியே மறைச்சி வச்சுக்கிறாங்க. இதை ரசூல் சல்லல்லாஹு கண்டுட்டாங்க. நபி அவங்க கேட்டாங்க என்ன தெரியுமா? அபூ ஹுரைராவே, ஒன்றை எடுத்து நீங்கள் சாப்பிட்டீங்க, அடுத்தது எதற்காகவே மறைச்சி வச்சீங்க? அவங்க சொன்ன வார்த்தை தெரியுமா? என்னுடைய தாய்க்காக வேண்டி எடுத்து வச்சேன். அவள் தாய் மங்க என்ன பசியோடு இருக்கிறாங்க. நபி அவங்க சொன்னாங்க, நீங்கள் ரெண்டையும் சாப்பிடுங்க, அவளோட தாய்க்கு வந்து நான் என்ன செய்வேன், 2 பேரிச்சப்பெல்லாம் வேறையா தாரன்னு சொன்னாங்க. அன்புக்குரியவர்கள், இப்படி சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு தான் மார்க்க அந்த குர்ஆனுடைய வஹியுடைய கல்வியை கற்றுக்கொண்டார்கள். அவர்களுக்கு கொடுக்கறதுக்கு ஆடைகள் கூட இருக்கல்ல ஒழுங்கான. அதாவது அபூ ஹுரைரா எல்லாம் சொல்றாங்க, திண்ணை தோழர்களில் அதிகமானவர்களுக்கு 2 ஆடைகள் இருக்கல்ல. 2 ஆடைன்னு சொன்னா, ஒன்று இந்த கீழாடை, அடுத்தது என்ன மேலாடை. நம்ம லுங்கியோ கலிசனோ அல்லது ஷேட்டோ அப்படி இல்லை, ஒரு ஆடை தான் இருக்கும். அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? அவுரத் பகுதியை, கீழ்ப்பகுதியை மறைச்சி அதை மேல் கழுத்து வரங்காட்டி கட்டிக்குவாங்க. இப்படி சிரமப்பட்டு தான் நபியர்களுடைய ஒவ்வொரு ஹதீஸையும் என்ன செஞ்சுக்கிறாங்க, கேட்டு நமக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, எந்த அளவுக்கு ஆர்வம்னு சொன்னால், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, அதிகமானவர் அந்த டைம்லேயே சொன்னாங்க, என்னுடைய காலத்திலே அக்ஸர அபூ ஹுரைரா, அபூ ஹுரைரா அதிகமாக ஹதீஸ் சொல்றாரு, அபூ ஹுரைரா அதிகமாக ஹதீஸ் சொல்றாரு என்று சொல்றாங்க. ஒரு தடவை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்டாங்க, அபூ ஹுரைரா அக்ஸரத்த, நீங்க அதிகமாக ஹதீஸ் சொல்றீங்களே. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? முஹாஜிரீன்களும் அன்சாரிகளும் வியாபார விஷயத்தில் என்ன செஞ்சிருவாங்க, பிஸியாக இருந்துருவாங்க. நான் சுஃபாவில் இருந்து கொண்டு, மஸ்ஜிது நபியில் இருந்து கொண்டு நபி அவர்களை பார்த்து கொண்டே இருப்பேன். எப்பொழுது ஹதீஸ் சொல்ல மாட்டாங்களா, அல்லாஹ்வுடைய வஹியுடைய செய்தியை சொல்ல மாட்டாங்களா? ஏன்னா உடனே நான் என்ன செய்யணும், அதை மனனம் செய்து கொள்ள வேண்டும். மனம் செய்து அந்த ஹதீஸை படிச்சு கொள்ளணும். அன்புக்குரியவர்களை சொன்னாங்க, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே இந்த 2 வசனங்களை மட்டும் இறக்காவிட்டால், சூரத்துல் பக்ரால வரக்கூடிய 189 160 வசனம், அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? நாம் அவர்களுக்கு இந்த நேரான வழியை அவர்களுக்கு இறக்கியதன் பின்னால், யார் இந்த சத்திய மார்க்கத்தை தெளிவுபடுத்தியதன் பின்னாலும் யார் மறைக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் சபிக்கிறான், சபிக்கக்கூடியவர்களும் சபிக்கிறார்கள். இந்த வசனம் மட்டும் இல்லாவிட்டால் நான் ஹதீஸ் சொல்லியிருக்க மாட்டேன். அன்புக்குரியவர்களே, இவ்வளவு தியாகத்துடன் ஹதீஸை கற்று நபிகளிடத்திலிருந்து மரணம் செய்து நமக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு ஆர்வம் என்று சொன்னால், முதல் சஹீல் புகாரில் வரக்கூடிய செய்தி, நபி ரசூல் ஸல்லல்லாஹு நாம் தொழுகையில் இருக்கும் பொழுது அபூ ஹுரைரா சொல்றாங்க, நபி அவர்கள் தக்பீரத்துல் இஹ்ராம் சொன்னதன் பின்னால் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவதற்கு முன்னால் கொஞ்ச நேரம் மௌனமாக இருப்பார்கள். தொழுது முடிஞ்சோடனே நான் உடனே ரசூலுல்லாஹ்கிட்ட கேட்டேன், அவங்கள்ட்ட கேட்டேன், என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் தூதரே, நீங்க தக்பீரத்துல் இஹ்ராம் சொன்னதுக்கு பின்னால சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவதற்கு இடையில கொஞ்சம் என்ன செய்றீங்க, நீங்க மௌனமாக இருக்கிறீங்க, அந்த நேரத்தில் நீங்க என்ன ஓதுறீங்க? மாதா தக்கூல். பாருங்க எவ்வளவு ஆர்வம் உண்டு. நபி சொன்னாங்க என்ன? அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹதாயாய கமா பஅத்த பைனல் மஷ்ரிக் வல் மக்ரிப். இந்த துஆவை ஓதுவதாக சொன்னாங்க. அன்புக்குரியவர்களே, இப்படி சஹாபாக்கள்
யார்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கலாம். அடுத்ததாக அதிகமான ஹதீஸ்களை அறிவித்தவர்கள் யார்? அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போன்று ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, பெண்களில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இப்படி அன்புக்குரியவர்களே, சஹாபாக்கள் இந்த மார்க்கத்தை வஹியுடைய கல்வியை கற்று அடுத்தவர்களுக்கு தாபியன்கள் அவர்களுடைய மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்தார்கள். அப்படியே என்ன செஞ்சிருக்கு மார்க்க கல்வி, இந்த சத்தியம் நமக்கு என்ன செஞ்சு இன்றைக்கு இலகுவான முறையில் என்ன செஞ்சிருக்கு. இன்றைக்கு எந்த அளவுக்குன்னு சொன்னால், நான் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்ல இருந்தேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த சந்திப்பில் இந்த தொடர் நான் உங்களுக்கு சொல்வேன். அதாவது சஹாபாக்கள் ஒரு ஹதீஸுக்காக வேண்டி ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னும் நிறைய நபித்தோழர்கள், சஹாபாக்களுடைய மாணவர்கள், தாபியன்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்களுடைய செய்தி, இமாம் புகாரி ரஹிமஹுல்லா, அதே போன்று அறிஞர்கள் இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா, இப்னு தைமியா ரஹிமஹுல்லா, நிறைய அறிஞர்கள் இந்த மார்க்கத்துக்காக எவ்வளவு சிரமப்பட்டார்கள், கஷ்டப்பட்டார்கள். என்னென்ன சோதனைகளை சந்திக்க முடியுமோ, சிரமங்கள், கஷ்டங்கள் எல்லாத்தையும் சந்தித்துத்தான் என்ன செய்யல இந்த மார்க்கத்தை கற்று அவர்களும் செயல்படுத்தி நம்முடைய கையிலே கொண்டு சேர்த்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இலகுவான முறையிலே மார்க்கத்தை படிக்கக்கூடிய அந்த வசதி வாய்ப்பெல்லாம் நமக்கு இருந்தும், அதற்குரிய அறிஞர்கள் உலமாக்கள் எல்லாம் இருந்தும், நாமும் நம்முடைய குடும்பமும் மார்க்க கல்வியை தேடுவதில் நாம் என்ன குறைவு செய்வோம் என்று சொன்னால், பொடுபோக்காக இருப்போம் என்று சொன்னால், நிச்சயமாக நாம் அல்லாஹ்விடத்தில் நாளைக்கு என்ன செய்யப்படுவோம், விசாரிக்கப்படுவோம். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் இந்த அறிஞர்களுடைய இந்த தியாக இந்த வரலாறு நாம் கற்றுக்கொண்டோமோ, நாம் நம்முடைய வாழ்க்கையில் அதை படிப்பினையாக எடுத்து நாம் செயல்படுத்துவோம். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர் இன்னும் முக்கியமான சில அறிஞர்களுடைய செய்திகள், அவருடைய கல்வி பயணம் நாம் அடுத்தடுத்த சந்திப்பில் பார்ப்போம். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.